ஹே நண்பா, நன்பீஸ். நிதி சுதந்திரம், அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன ஓடுது? பணக்காரனா ஆகுறதா, இல்ல உங்க கனவு வாழ்க்கையை வாழறதா? வாங்க, நிதி சுதந்திரம்னா என்ன, அதை எப்படி அடையறதுன்னு பார்ப்போம். பலருக்கும் நிதி சுதந்திரம்னா வேலை செய்யாமலே பண வரவு வர்றதுன்னு நினைப்பாங்க. ஆனா நிஜமான நிதி சுதந்திரம்னா நீங்க விரும்பின வாழ்க்கையை, பணத்தை பத்தி கவலையே இல்லாம வாழறது தான். முதல் படி சேமிப்பு. உங்க வருமானத்துல ஒரு பகுதியை தவறாம சேமிக்க பழகுங்க. சின்ன தொகையா இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்யும் போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இரண்டாவது, கடன் இல்லா வாழ்க்கை. கடன் அடைக்க முயற்சி செய்யுங்க. கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மூணாவது, முதலீடு. பணத்தை சும்மா பேங்க்ல வச்சிருந்தா பணவீக்கம் அதை அரிச்சிடும். முதலீடு தான் உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். நாலாவது, கூடுதல் வருமானம் ஈட்ட வழி கண்டுபிடிங்க. உங்க திறமைகளை பயன்படுத்தி பார்ட் டைம் வேலை செய்யலாம். கடைசியா, பட்ஜெட் போடுங்க. உங்க வரவு செலவை எழுதி வச்சு வீண் செலவுகளை குறைக்கலாம். நிதி சுதந்திரம் ஒரு நாள்ல வராது. இது ஒரு பயணம். பொறுமையா திட்டமிட்டு ஒவ்வொரு அடியையும் வைங்க. உங்க நிதி எதிர்காலத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. நீங்களும் நிதி சுதந்திரம் அடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.